5 வருஷத்துக்கு முன்னாடி நகை எடுத்திருந்தா இந்நேரம் என்கிட்ட எவ்வளோ நகை இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி புலம்பாத மனைவிமார்களே இல்லைங்க. அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. தங்கத்தோட விலை மிகவும் சரிஞ்சிருச்சு. ஒரே நாளில் 2 நேரம் வீழ்ச்சிகள் அடைஞ்சிருக்கு. இது எதனால், ஏன் தங்க விலை இந்த மாதிரி மடமடன்னு அதிகரிக்குது அப்படின்னு பலரோட கேள்விகளாகவே இருக்குது. தங்கம் விலை இவ்வளோ ஏறுறதுக்கு காரணமே நம்மளோட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தாங்க. அவரால் தான் இந்த மாதிரி ஏறுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட் போட போகிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி தங்கத்தோட விலை அதிகரிக்குது, தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனால தான் தங்கத்தோட விலை அதிகரிக்குது அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். இது எதனாலன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். தங்கத்தோட விலை அதிகமானதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட கிரீன்லாந்தோட அமெரிக்கா போர் தொடுத்தனால கூட நம்மளுக்கு தங்கத்தோட விலை அதிகமாகிருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சீனா கனடா இவங்களோட நம்ம வர்த்தகம் பண்ணோம்னா நம்மளுக்கு 100% வரி விதிக்கப்படும்னா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ எல்லாரும் நினைப்பாங்க இந்த ட்ரம்ப் வந்தனால தான் நம்மளுக்கு நகை விலை எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜோ பைடன் அமெரிக்கா அதிபராக இருக்கிறப்பயே நம்மளுக்கு தங்கத்தோட விலை அதிகமாக தான் இருந்துச்சு. ஜோ பைடன் இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் போர் தொடுத்தாங்க. அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிகமாக தான் இருந்துச்சு. ரஷ்யாவோட வெளிநாட்டு சொத்தை எல்லாமே அமெரிக்கா அது முடக்கிருச்சுங்க. இப்போ எல்லா நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு ஒத்துப்போகாத நாடாக மாறிடுச்சு. அதனால எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட டாலரை எல்லாத்தையுமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக தங்கமாக மாற்றிட்டாங்க. ரஷ்யா, சீனா, துருக்கி இப்படி பல நாடுகள் அவங்கக்கிட்ட இருக்கிற டாலர் எல்லாத்தையுமே மாற்றி அவங்க தங்கமாக மாற்றிட்டாங்க. இதனால் எல்லா முதலீட்டாளர்களும் தங்கத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனால தங்கத்தோட விலை பயங்கரமாக ஏறிடுச்சு. எல்லாரும் டாலரை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ட்ரம்ப் ஒரு ஐடியா பண்ணிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதத்தை அதிகரித்தோம்னா நம்மளோட டாலர் விலை குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீ வட்டி விகிதத்தை குறைச்சிங்கன்னா நம்மளோட டாலர் விலை அதிகரிக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. டாலரோட விலை குறைஞ்சிச்சுன்னா பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அதனால் டாலர் விலை மட்டும் எந்த விதத்துலையும் குறையக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரல் பேங்கோட தலைவராக கெவின் வாஷை நியமிக்கிறாரு. இவர் ஏன் அவரை நியமிக்கிறாருன்னா, ட்ரம்ப் எது சொன்னாலும் கெவின் வாஷ் அப்படியே கேட்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காண்டி ஃபெடரல் பேங்குக்கு தலைவராக கெவின் வாஷை நியமிக்கிறாரு. அமெரிக்கா டாலர் வலிமை பெறணும் அடுத்து மட்டும் ட்ரம்ப்புக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருந்துச்சு. இப்போ எல்லார் மனசுலையும் என்ன கவலைனா, அமெரிக்க ட்ரம்ப் அடுத்து என்ன பேசுவார், என்னென்ன பண்ண போகிறாரு, இவர் பண்ணுறனால நம்ம எல்லா நாட்டுகளுக்கும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு எல்லா நாடுகளும் பயங்கர பீதியில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அமெரிக்காவோட நட்பு நாடான தென்கொரியா, டென்மார்க், அமெரிக்க யூனியன் இப்படி எல்லாருமே அவங்கக்கிட்ட இருந்த டாலர்ஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு தங்கமாக வாங்கிட்டாங்க. எல்லாரும் இந்த மாதிரி தங்கத்தில் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கிற பார்த்து சீனாவும் வெளியே விற்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. தங்கத்தோட விலை அதிகமானதுக்கு போர் பதற்றமே காரணம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, கெவின் வாஷ் வட்டி விகிதத்தை நம்ம அதிகரித்தோம்னா நம்மளோட டாலர் விலை குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம நாட்டில் வட்டி விகிதத்தை குறைச்சிட்டோம்னா டாலரோட விலை கூட ஆரம்பிச்சிடும். அமெரிக்காவில் வட்டி விகிதம் அதிகரிச்சிச்சுன்னா தங்கத்தோட விலையும் குறையும். 0லேருந்து 5% உயர்ந்துச்சுன்னா வட்டி விகிதம் ஒரு அவுன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா $2000 $1800 குறைஞ்சிரும். நம்ம நாட்டில் எல்லாமே தங்கத்தை ஆபரணமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 2025 பார்க்குறப்ப 2026 தங்கம் வாங்குறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க, 710.9 டன் போன வருஷம் எல்லாரும் தங்கம் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 600 to 700 டன்னுக்குள்ளே தான் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 600 to 700 டன் வாங்குறவங்களும் பார்த்தீங்கன்னா கோல்டை பாராவும் கோல்டை காயினாகவும் தான் வாங்கி வைக்கிறாங்க. பின்னாடி விலை ஏறிடும் அப்படின்ற ஒரு தயக்கத்தினாலேயே கோல்டை பாராவும் கோல்டை காயினாகவும் வாங்கி வைக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் புழக்கப்பட்டது இந்த டாலர் மதிப்பு தான். இந்த டாலரை வச்சு தான் எல்லாருமே எல்லா நாட்டிலையுமே பொருட்கள் வாங்குறதும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் பண்ணுறாங்க. ட்ரம்ப் ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாதவராக ஆயிட்டாரு. அதனால் எல்லாருமே டாலரை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாலரை எல்லாத்தையுமே விற்றுட்டு அதுக்கு பதிலாக தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க. டாலர்ஸை அதிகமாக வச்சுருந்தது ஜப்பானீஸ் தான்.
அதனால் ஜப்பான்காரவங்களும் இந்த டாலரை விற்கிறனால மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் இருக்கிற ரிசர்வ் கரன்சி அதாவது டாலர்ஸ் எல்லாத்தையுமே மாற்றுறாங்க. இதனால் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அதனால் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சேஃப் கிடையாதுங்க. எப்போனாலும் சேஞ்ச் ஆகும். ஆனால் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஆனால் இந்த பொருளாதார வீழ்ச்சி வர்ற நேரத்தில் நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமான வேலை. ட்ரம்ப் மேலே இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சுன்னே சொல்லலாம் எல்லா நாட்டுக்காரங்களுக்கும். அது மட்டும் இல்லை, ஜப்பான் கரன்சியும் வீழ்ச்சி அடைஞ்சிரும், எல்லாரோட டாலரும் சரிவடைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, ட்ரேடிங்கில் ரொம்ப மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம். ரிசர்வ் கரன்சி எல்லாருமே மாற்றுறாங்க. எல்லா நாட்டுக்காரங்களும் அவங்கக்கிட்ட இருந்த டாலர்ஸ் எல்லாத்தையுமே முதலீடாக தங்கமாக மாற்றுறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரனால தங்கத்தோட விலையால் அதிகமாக இருக்குது. எல்லா நாட்டு பொருளாதாரமும் பாதிக்கும். எல்லா நாட்டு பொருளாதாரமும் பாதிச்சுன்னா நம்மளோட மக்களோட நிலைமையும் பாதிக்கும். ஒரு பவுனோட விலை 2 லட்சம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தங்கம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப் தாங்க. இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ இந்த 2-3 மாதங்கள்லே தங்கத்தோட விலை 1 பவுன் 2 லட்சம் விற்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா தங்கத்தில் இப்போ உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை வாங்குவீங்க, அது உங்களுக்கு சேஃபாக தாங்க இருக்கும். ஏன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும், நம்மளால் வாங்க முடியாது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வாங்க முடியுதோ அந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு வாங்குவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.